நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சித்திரை முடிகின்ற வரையில் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். தர்க்கம் வேண்டாம், பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். அனுமனை பிடித்து கொள்வதுதான் ஏற்றம். அனுமன் உங்களை பலவிதத்தில் காப்பாற்றுவார். ஆதித்யதையும் அனுமன் சாலிசாவும் தாரக மந்திரமாக ஒவ்வொரு சித்திரை மாதத்திலும் வைத்துக் கொள்வது நன்மை. தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. சிறிய சிறிய விஷயத்திற்கு சிறு கோபங்கள்லாம் வரும். கோபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பலவித சக்ஸஸ்களை செய்யும். பணவரவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வது அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும். முதுகு வலி, சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் உடற்பயிற்சியை செய்யாததினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதற்கு மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர் என்று அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எனவே இனிமேலையாவது சனியுடைய சாரம் 7.5 சனி ஆரம்பித்து விட்டது என்பதனால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை உங்களுடைய நினைவில் முதல் பகுதியாக வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த தடங்கல்கள் தவிடுபடியாகும். புதிய முதலீடுகள், புது தொழில்கள், புது கூட்டாளிகள் என்று சந்தோஷ வளைவுக்கு வருவீர்கள். படிப்படியாக ராகுவுடைய மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் மன அழுத்தம் தீரும். மன அழுத்தம் தீர தீர சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் கும்பத்தில் 11ஆம் இடத்தில் ராகு வருவதனால் தைரியம், தன்னம்பிக்கை அடுத்த 18 மாதங்களுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப அழட்டிக்கொள்ளாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செல்வதும், அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், ஏனென்றால் கேது சிம்மத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய ஸ்தான தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த பாடல்கள் மிகப்பெரிய பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு மனதுக்குள் இருந்த பாதிப்பையெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய மனத்தாங்கள், பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். உறவுக்காரர்கள் மத்தியில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பை பெறுவார்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் கழுத்து, முதுகு, கழிவு பாதையில் சிறு உபத்திரமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நீங்கள் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது தான் தவறு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்கு டக்கென்று அடிமை தொழிலிருந்து கூட தனிப்பட்ட தொழில் தொடங்குவதோ, வியாபாரம் தொடங்குவதோ, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதோ அனுகூலமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் நன்மைகளும் சந்தோஷங்களும், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வார்த்தைகளில் மட்டும் அடுத்த 1 வருடத்திற்கு பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதனால் திட்டுவது, கத்துவது, கோபப்படுவது என்ற எல்லா விஷயத்திற்கும் எதிர்வினை உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதனால் வாக்கு ஸ்தானத்தை கவனமாக கையாள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றங்கள் பிரமிப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகளிடத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த
மனத்தாங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர், ஹீமோகுளோபின் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம், லேடிஸ்க்கு ஹார்மோன் குறைபாடுகள் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். வருங்காலத்தில் தேக ஆரோக்கியத்தை தவிர அடுத்த ஒரு வருடத்திற்கு மிதுனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தொழிலில் எல்லாம் அனுகூலமாக காணப்படும். சுபகாரியத்திலெல்லாம் பிரச்சனைகள் தீரும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் பிரமிப்பையும் சந்தோஷத்தையும் ஆத்ம ரீதியான அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக குறைவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, வியாபார மாற்றமோ வரவேற்கத்தக்க அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திலும் அவர்களுடன் வாக்குவாதத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு துர்க்கை வழிபாடு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம், ஏற்றம், நம்பிக்கை, புது பொறுப்புகள் வருவது கடகத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஆனந்தமான அமைப்பு ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் ஏற்படக்கூடிய கௌரவம், அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு கடகத்திற்கு நிம்மதி தரும். கோளர் பதிகம் சொல்வதோ கேட்பதோ மனதில் இருந்த சஞ்சலத்தை குறைக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் அசிடிட்டி மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரண உறுப்புகளில் சிறு பாதிப்புகள் பெரிதாகும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பதனால் அடுத்த 18 மாதத்திற்கு வயிறு வலி தொந்தரவு தான். மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடவே கூடாது. அவர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமான அமைப்பு. விலை உயர்ந்த பொருள்கள், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்வதும், பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிக மிக முக்கியம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவதற்கு நரசிம்மர் வழிபாடு உங்களை பக்குவப்படுத்தும், பாதுகாப்பை ஏற்படுத்தும். நரசிம்மர் கவசம் கேட்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். தைரியம், தன்னம்பிக்கை, குருவின் பார்வையால் ஏற்படக்கூடிய பிராப்தம். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். காதல் அமைப்பிலும் கணவன் மனைவி அமைப்பிலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவர்கள் செய்து கொடுப்பது பேரானந்தத்தையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனமிட்டு பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள்
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, வேற்றுமொழி மனிதர்களால் அதீத சந்தோஷம் ஏற்படுவதும், காரிய சித்தி மாலை மிக மிக முக்கியம் என்பதை கேது உங்களுடைய ராசியில் இருப்பதனால் அடுத்த ஒரு 18 மாதத்துக்கு தினமும் காரிய சித்தி மாலை, டிஃபன் சாப்பிடுவது போல், சாப்பாடு சாப்பிடுவது போல், இரவு டின்னர் சாப்பிடுவது போல் இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆக சிம்மத்திற்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் தெய்வ வழிபாடும் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பிலும் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்று தருவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம். கேது மறைந்து 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விநாயகரிலிருந்து ஆரம்பிக்கிறது வரக்கூடிய ஆண்டுகளில் பிரமாதத்தை ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சளி தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி போன்ற விஷயத்தில் மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம். அதில் மட்டும் கவனம். தொழில் ரீதியாக அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழ ஜூஸோ அல்லது உணவுடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ வாங்கி தானம் கொடுக்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மன அழுத்தம் படிப்படியாக குறைவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது என்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், வாகனத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கவுத்து விடுவதற்கோ எங்கேயாவது போய் விபத்தை ஏற்படுத்துவதற்கோ சாத்தியக்கூறுகள் உண்டு. வண்டி வாகனத்திலும் சட்ட சிக்கலிலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது கன்னிக்கு நன்மை அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நம்பிக்கை, சந்தோஷம், எடுத்த காரியம் ஜெயம், தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ராகவேந்தர் வழிபாடு திடீரென்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடலில் 40, 59, 75 மற்றும் 90வது பாடல், இந்த 4 பாடலையும் தினமும் சொல்ல சொல்ல குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். டக்கு என்று வெளியிடும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புது முதலீடுகள் பெரிய அளவு ஆத்ம ரீதியான பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை தரும். அரசு தொழில், தனிப்பட்ட தொழில் எல்லாவற்றிலும் ப்ரமோஷன் தடைகளெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக மலக்குடல் மற்றும் கழிவுப்பாதை என்ற யூரினரி ட்ராக்கில் எல்லாம் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மன அழுத்தம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். பிள்ளைகளுடன் இருந்த மனத்தாங்கள், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற எல்லாமே ஏற்றம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு.
பிள்ளைகளிடம் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. கண்டிப்பாக பைரவர் வழிபாடு விருச்சகத்திற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அசிடிட்டியில் இருந்த பாதிப்பு கண்டிப்பாக நல்ல மருத்துவர் மூலியமாக டக்கென்று சீர்படுத்தாலும் கழுத்து பகுதி முதுகு பகுதியில் சுளுக்கு பிரச்சனைகள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெயிட்டான பொருள்களை தூக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீரென்று இந்த பாதிப்புகள் பெரிதாகக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான அமைப்பு. அசையா பொருள் சேர்க்கை சுபவிரிய பிராப்தம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டான் டான் என்று உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளியிடும். குடும்பம் தொழில் எல்லாவற்றிலும் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் பலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகள் எதிர்பார்த்த நல்லது கிடைக்கும். அதேபோல் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆதரவும் சந்தோஷமும் பன்முகத்தன்மையுடன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் அடுத்த ஒரு வருடம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு தேவையில்லாத பதபதைப்போ தேவையில்லாத படபடப்போ கொடுக்க பார்ப்பார். மிக மிக கவனமாக தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக லாபம் அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் சுபத்தடுங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் குடும்பத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் டக்கு சுபகாரியங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதம் காணப்படும். பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என்ற வழிபாடுகளும் சக்கரத்தாழ்வாருடைய மந்திரங்கள் காயத்ரியை கேட்க கேட்க தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. வேற்று மதத்தினரால் அனுகூலம் ஏற்படுவதும் ராகு கேதுவுடைய பயிற்சியினால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க எல்லா விதமான தடைகளும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் இருக்கக்கூடிய தேகாரோக்கிய குறைபாடுகளும் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு தொழில் ரீதியாக ஏற்றம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உயரக்கூடிய காலகட்டம். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன அழுத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கென்று நல்ல முடிவுகள் கிடைப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் மட்டும் வாக்குவாதத்தை தயவுசெய்து தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் கண்டிப்பாக பெருமாளுடைய கோவிந்த நாமாவளி பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அதி அற்புதம். தொழில் ரீதியாக தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக கிரகப்பெயர்ச்சி நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் வண்டி வாகனத்தில் எல்லா வாரமும் சொல்லி கொண்டிருப்பேன், எல்லா மாதமும் சொல்லி கொண்டிருப்பேன். வாகனத்தில் கவனம், ப்ரெஷர் கவனம், நரம்பு மண்டல கவனம், யூரினரி ட்ராக் கவனம். அதே போல் சுகரில் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இரட்டிப்பாகும். வாகனத்தில் வித்தைகள் தான் இளவயதை சேர்ந்த மகரம் பெரிய சிக்கலை சந்திக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரிய பிராப்தம் அசையா பொருள் சேர்க்கை வீடு கட்டுவது வீடு இடிப்பது
இன்டீரியரை மாற்றுவது, பொது முதலீடுகளை செய்வது, பெரிய வங்கிகள் கடன்களை எதிர்பார்ப்பது, நினைத்த கடன்கள் கிடைப்பதெல்லாம் ஏற்படும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் அடுத்த 18 மாதத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முகத்தில் உள்ள உறுப்புகளில் சிறு பாதிப்பும் அடுத்த 18 மாதத்தில் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பிரச்சனையாகிவிடும். எனவே தேக ஆரோக்கியத்தில் அடுத்த 18 மாதங்கள் ராகு கேது அமைப்பு இருப்பதனால் மிக கவனம். உடன் குருவும் 6ஆம் இடத்தில் 1 வருடம் இருப்பதனால் தேக ஆரோக்கியமும் சத்ருக்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் திடீரென்று பலம் பெறுவார்கள், உங்களுக்கு கூடயே இருப்பார்கள், சதி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. எனவே பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும். உக்கிர தெய்வ வழிபாடு, சூலினி, பிரித்திங்கிரா, வாராகி என்ற பிள்ளையார்பட்டி, கற்பக விநாயகர் என்ற எல்லோரும் எல்லா கோயிலிலும் இருக்கக்கூடிய விநாயகரை முதலில் ஞாபகம் வைத்து, மற்றபடி உக்கிர தெய்வ வழிபாடு மகரத்திற்கு நன்மையான சூழ்நிலை, தொழில் நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, தடைகள் தவிடுபடியாக்கிறது. ராகு கேது ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவலார் பதிகத்தை சொல்ல சொல்ல அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அசையாமசை பொருள் சேர்க்கை லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல் தூக்கத்தில் இருந்தாலும் சொல்லக்கூடிய வல்லமை கும்பத்திற்கு வர வேண்டும். அதற்குண்டான பயிற்சிகள் எடுத்துக்கொள்வதோ அல்லது அதை யூடியூபில் கேட்டு நினைவில் வைத்துக்கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வீடு, நலம், வண்டி, வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். தேவையற்ற பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது பழித்து இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபாரம் ரீதியாக அனுகூலம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு கும்பத்துக்கு காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் மிக கவனமாக இருப்பதும், முடிந்தால் குலதெய்வத்துக்கு போய்விட்டு வருவது சகல விதத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதீத நன்மையும் அதீத சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வயிற்று உபத்திரமும் கண்டிப்பாக பார்த்து கொள்வதும், சுகர், பிபி எல்லாம் திடீரென்று நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் இருப்பதும் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், மருந்துகள் ஏதோ வேலை செய்யவில்லை என்றால் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நாள்பட்ட நோய்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது கும்பத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி செய்யாத மீனம் ஜென்மசனியில் கஷ்டமும் மன அழுத்தமும் பெறுவது நிச்சயம். கழுத்து, கைகால்கள், முட்டு வலிகள், ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழ் முட்டிலிருந்து கால் முட்டு வரை, நகங்கள் வரை சிறிது கவனமாக தேக ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்வதும், வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், துர்க்கையுடைய அனுகூலம், பரிபூர்ண நம்பிக்கை ஏற்படுவதும், உக்கிர தெய்வமான காளி, துர்க்கை, பிரித்திங்கரா என்ற பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் உங்களை மேன்மையடைய செய்யும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மரண பயம் நீங்கும். தேக ஆரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சந்தோஷமாக திரும்பக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாகனத்தில் முதலீடு செய்வது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது கடன்கள் எடுப்பது, டைரெக்டாக ரிஸ்க் எடுப்பது, கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகரிப்பது, தொழில் முனைவர்களுக்கு பெரிய ஜாக்பாட் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பது, டக்குன்று கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது. முருகருடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில்
வசந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், கோளர் பதிகமெல்லாம் கேட்க கேட்க பெரிய நம்பிக்கை ஏற்படும். அபிராமி அந்தாதி என்பது தூக்கத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் நிச்சயம் கிடைக்கும், படிப்பு நிச்சயம் கிடைக்கும், வியாபாரம் நிச்சயம் கிடைக்கும், ஏற்றங்கள் கிடைக்கும், அலுவலகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள். உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பரிகாரத்துடன் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜாயிண்ட் பெயின்ஸு, சுளுக்கு போன்ற விஷயத்தில் கவனம். இதுவரை மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.